மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். நாம் கடவுளாக வணங்கும் விவசாயிகள் நலன் கருதி தருமபுரி மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று தாங்கள் அமைச்சரை கேட்டுக்கொள்ள. ஏனென்றால் ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் ராகி கொள்முதல் நிலையம் அமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிக்கிற ராகி கொள்முதல் நிலையம் பெண்ணாகரம், தருமபுரி, அரூரில் வாங்குறீங்க. அது மாதிரி தருமபுரி நகரத்தில் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் தருமபுரி நகரில் 95 அரிசி ஆலைகள் உள்ளது. அந்த அரிசி ஆலைகளை 500 லாரிகள் இருக்குது. 5000 தொழிலாளர், கூலி தொழிலாளர் வேலை செய்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வேலை செய்வதற்கு, அந்த அரிசி ஆலை இயங்குவதற்கு தொடர்ந்து அந்த நெல் கொள்முதல்கள் வெளி மாவட்டத்தில் நெல் கொண்டாந்து அங்கேயே சேமித்து கட்சி நிற்காமல் அந்த தொழில் தொடங்க வேலை கொடுக்கும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலே தருமபுரி மாவட்டத்தில் தான் அதிகமான நெல் அரவை ஆலைகள் இருக்கிறது. உண்மையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது உண்மை. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த நெல் கொள்முதல் அரவை நிலையங்களுக்கு போதுமான நெல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 24 லட்சம் மெட்ரிக் டன், இந்த ஆண்டு 32 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் ஆகஸ்ட் வரை நெல் கொள்முதல் செய்கின்ற பருவம் இருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினர் வைத்திருக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணமாக தருமபுரி மாவட்டத்திற்கு கூடுதலாக அந்த அரவையாளர்களுக்கெல்லாம் நெல் கொள்முதல் நெல் வேண்டிய நெல்லை அனுப்புவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே மாதிரி இங்கே கேழ்வரகை பற்றி மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னார்கள். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இன்னைக்கு கேழ்வரகுக்கு கடந்த காலத்தில் விவசாயிகள் 26 ரூபாய் 27 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை தமிழ்நாட்டிலே 4311 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு 2227 விவசாயிகளுக்கு 17 கோடி 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் 2024-25 சுமார் 134 விவசாயிகளிடமிருந்து 165 கோடியே 75 லட்சத்திலே மெட்ரிக் டன் 165 மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு 71,10,000 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 829 விவசாயிகளிடமிருந்து 1908 மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு 8,18,60,000 ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற காலத்திலே அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உணவுப் பொருள் துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் இந்த மாண்புமிகு அமைச்சரிடம் ஏற்கனவே இந்த பகுதி நேர நியாய விலைக்கேடை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் விரைவாக திறத்தை பிரித்து தருவதாக உறுதி கூறினார். ஆனால் இதுவரை தருமபுரி எங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மிட்டாதன்னலி ஊராட்சி, பூமரத்தூர், பாலஜங்கமணில ஊராட்சி, ஜீவா நகர், மானிதலி ஊராட்சி, கீழ்பூரிக்கல், மானிதலி ஊராட்சி, மலையப்ப நகர், அம்பேத்கர் காலனி, நல்லம்பள்ளி பிசி தெரு, ஆவாரங்காட்டூர், மத்தாலப்பள்ளம், கடுகாரம்பட்டி, சவுலூர், எம்கேஎஸ் நகர் மற்றும் 13வது வார்டு, 27வது வார்டு போன்ற இடங்களில் பிரித்து கொடுக்குன்னு சொல்லி மனு கொடுத்த இந்த ஆண்டாவது விரைவாக அந்த பிரித்து கொடுத்து அந்த பகுதி நேர ஆணை வழங்க கேட்டுக்கொண்டு, அது மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை, அனைத்து ரேஷன் கடைக்கு முன்னாடி மக்கள் ஏழ்மையான அந்த பெண்கள் தான் அரிசி பொருள் வாங்குறாங்க. மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் வாங்குறதுனால ஒரு நிழல் தரும் மரம் நடுங்க, இல்லைனா ஒரு மேல்கூரை அமைச்சு கொடுப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒரு பட்டியலே சொல்லியிருக்கார். பகுதி நேர கடைகளை பிரித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். கண்டிப்பாக எங்கள் துறையினுடைய அதிகாரிகளை அங்கே அனுப்பி விரைவிலே தகுதி இருக்கின்ற அத்தனை கடைகளும் பகுதி நேர கடைகளாக மாவட்ட ஆட்சித்தலைவரே அதை பிரித்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லை என்றால் எங்கள் துறைக்கு சென்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பினால் அதை உடனடியாக அது தகுதி இருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக அந்த பகுதி நேர கடைகள் பிரித்து தரப்படும். அதே மாதிரி ரேஷன் கடைக்கு முன்னாடி வெயில் காலத்திலே மழை காலத்திலே மக்கள் நின்னா வெயில் மழையில் நுழையிறாங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே எங்கள் துறையின் சார்பாக இந்த ஆண்டு அனைத்து, அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப காலத்துக்கு சொந்தமான இடங்கள்லாம் மரங்கள் நடவும்னு சொல்லி முடிவு பண்ணி மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனங்களையும் மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரோடு கலந்து அனைத்து நியாய விலை கடையிலும் அந்த மரம் நடுகின்ற பணியும் சரி, மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த நியாய விலை கடைகளுக்கு முன்பாக கூரைகள் அல்லது நல்ல
எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் தகடுகளுடன் கூடிய கூரை அமைப்பதற்கு அரசு விரைவிலே நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினா எண் 219 மாண்புமிகு உறுப்பினர் வே.